ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்துச்சுன்னா ரொம்ப பேர் சைலண்டாக இருப்பாங்க. நிறைய பேர் யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப கூச்சப்படுவாங்க. எப்படி வெள்ளைப்படுறத நம்ம சொல்கிறது, ஏதாவது நினச்சிப்பாங்களோ அப்படின்னு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கூகுளில் போய் செக் பண்ணி கூகுள் டாக்டர்ஸை கேட்டு மெடிசன் எடுக்கிறது, செல்ஃப் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது. இது ரொம்ப தப்பான விஷயம். லாஸ்ட்டாக வந்துட்டு எனக்கு குறையலை, வெள்ளைப்படுறது குறையவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரூட் காஸ் ஃபஸ்ட்டு தெரியணும். அதை எப்படி கரெக்ட் பண்ணணும்னு தெரியாமல் ஒரு டாக்டரை ஆலோசனை இல்லாமல் எடுக்கிறது எப்போவுமே தப்பு. இப்போது வெள்ளைப்படுறது நார்மல் எது அப்நார்மல் எதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போது பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியோ இல்லை வந்த பிறகு ஒரு ஓவலேஷன் டைமில் நமக்கு ரொம்ப ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக எந்த ஸ்மெல்லும் இல்லாமல் நார்மலாக வருது அப்படின்னா அது நார்மல். இது நார்மல் ஃபிசியாலஜி. சிலருக்கு 30 நாள் எனக்கு டெய்லி டிஸ்சார்ஜ் இருக்குது, அதிகமாக இருக்குது, பேடு வைக்கிற மாதிரி டிஸ்சார்ஜ் அதிகமாக இருக்குது, வெள்ளைப்படுது, அதே மாதிரி ஸ்மெல்லு ரொம்ப இருக்குது, பார்க்குறதுக்கு தயிர் மாதிரி இருக்குது, சிலர் சொல்லுவாங்க க்ரீன் கலரில் இருக்குது, எல்லோ கலரில் இருக்குது அப்படின்னா இதெல்லாமே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ இதெல்லாமே நம்ம இக்னோர் பண்ணவே கூடாது எப்போவுமே. பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் எதனால் வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வரும். ரெண்டாவது பார்த்தோன்னா இன்ஃபெக்ஷனால் வரும். ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோ ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாலேயோ நமக்கு ஒரு கேண்டிடா மாதிரி இன்ஃபெக்ஷனாலேயோ வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போ சிலருக்கு பார்த்தோன்னா உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருந்தாலும் வெள்ளைப்படுதல் இருக்கும். அதே மாதிரி சிலருக்கு பார்த்தோன்னா நம்மளோட உணவு பழக்கத்தில் வித்தியாசம் இருந்தாலும் மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும். ஸோ நம்மளோட ரூட் காஸ் தெரியாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு சரி ஆகவே ஆகாது. இப்போது இன்ஃபெக்ஷனால் இருக்குன்னா இன்னமும் டேஞ்சரஸ் ஆகும். இப்போது ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால அதை கரெக்ட் பண்ணாமல் நம்ம ட்ரீட் பண்ணிகிட்டே இருக்கோம்னா இன்னும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்துட்டு அதிகமாகிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் எதனால் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்போவுமே ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வெள்ளைப்படுதல் இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு, என்ன உணவு எடுத்தால் டாக்டர் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான உணவு தான் சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச வாழைப்பூ தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வாழைப்பூ எப்படி சப்போர்ட் பண்ணுவோன்னா, இப்போது ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால நிறைய பேருக்கு வந்துட்டு வெள்ளைப்படுது. அதாவது ஈஸ்ட்ரோஜன் ரொம்ப ஹை ஆகும்போது. ஸோ நம்ம வாழைப்பூவில் வந்துட்டு ஃபைபர் அதிகமாக இருக்குது, பாலிஃபினாய்ட்ஸ், ஃப்ளேவனாய்ட்ஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடம்புல ஹார்மோன்ஸை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அதனால தான் முக்கியமாக நம்ம வெள்ளைப்படுதலாக இருக்கட்டும், பிசிஓஎஸாக இருக்கட்டும், கர்ப்பப்பை கட்டியாக இருக்கட்டும், பெண்கள் சம்மந்தமான என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் வாழைப்பூ பொரியல் எடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம் எல்லாருமே. ரெண்டாவது பார்த்தோன்னா, இப்போது சிலருக்கு பார்த்தோன்னா யூட்ரஸ் கர்ப்பப்பை வந்துட்டு ரொம்ப வீக்காக இருக்கும், ஹெச்பி ரொம்ப கம்மியாக இருக்கும், கர்ப்பப்பை மசில் ரொம்ப வீக்காக இருக்குன்னு சொல்கிறவங்களும் இந்த வாழைப்பூ ரெகுலராக எடுக்கும்போது இந்த கர்ப்பப்பையோட மசில்ஸ் வந்துட்டு டோன் ஆகி வரும். அதே மாதிரி ஸ்ட்ரென்த் ஆகும், கர்ப்பப்பை இன்னும் ஸ்ட்ரென்த் ஆகும். ஸோ இது கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும்போது ஈஸியாக இன்ஃபெக்ஷன் ஆகாது. இந்த வாழைப்பூ வந்துட்டு நமக்கு கர்ப்பப்பையை ஸ்ட்ராங்காகவும் டோன் பண்ணியும் கொடுக்கும் மசில்ஸை. ஸோ மூணாவது பார்த்தோன்னா கட் ஹெல்த் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும். இப்போது நம்ம கட் ஹெல்த் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா நமக்கு இன்ஃபெக்ஷன் ஈஸியாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ குட் பாக்டீரியா நம்ம உடம்புல அதிகமாகிறதுக்கு இந்த வாழைப்பூ ஹெல்ப் பண்ணும். இப்போது குட் பாக்டீரியா அதிகமாகிடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல வந்துட்டு பேட் பாக்டீரியாவோட க்ரோத் வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நிறைய பேருக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால் வரக்கூடிய வெள்ளைப்படுதலுக்கு வாழைப்பூ எடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா, ஸோ கல்லீரலை டீடாக்ஸ் பண்ணி ஈஸ்ட்ரோஜன் வந்துட்டு பேலன்ஸ் ஆகும். அதே மாதிரி நிறைய பேருக்கு அயன் சத்து ரொம்ப கம்மியாக இருக்கவங்களுக்கும் வெள்ளைப்படுதல் இருக்கும், அனீமிக்காக இருக்கவங்களுக்கும், அவங்களுக்கும் வாழைப்பூ ரெகுலராக எடுக்கும்போது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இந்த வாழைப்பூ ஹார்மோன் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும், குட் பாக்டீரியா உடம்புல வரும், கெட்ட பாக்டீரியா வந்துட்டு அதோட க்ரோத்தை வந்து தடுக்கும், அதே மாதிரி கர்ப்பப்பையோட மசில்ஸை வந்துட்டு ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கும். ஸோ உங்களுக்கு வெள்ளைப்படுதல் இருந்துச்சுன்னா இது ஒரு சப்போர்ட்டிவான ஒரு பவர்ஃபுல் ஃபுட்டாக நீங்கள் ரெகுலராக சேர்த்துக்கலாம். பொரியலாக எடுத்துக்கலாம், சூப்பாக எடுத்துக்கலாம், உங்களுக்கு என்ன ஃபார்மில் உங்களுக்கு நீங்கள் ரெகுலராக எடுத்த பழக்கம் இருக்கோ அந்த ஃபார்மில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வெள்ளைப்படுதல் இருக்கவங்க எடுத்துக்கலாம், பிசிஓஎஸ் இருக்கவங்க, அதே மாதிரி கர்ப்பப்பை சம்மந்தமான என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் வாழைப்பூ வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டு. சிலருக்கு வந்துட்டு ஹார்மோன் ப்ராப்ளம்னால ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்ஃபெக்ஷனுக்கான மெடிசன்ஸ் எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட் இருக்காது. ஸோ நம்மளோட காரணம் தெரிஞ்சுட்டு ப்ராப்பராக ஒரு டாக்டரை பார்த்து நீங்கள் மெடிசன்ஸ் எடுக்கும்போது ஒயிட் டிஸ்சார்ஜ் சம்மந்தமான பிரச்சனைகள் அழகாக சரியாகும். ஃப்யூச்சராக எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் நம்ம வராமல் பார்த்துக்கலாம். ஹோமியோபதியிலலாம் ரொம்ப அருமையான மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு மெடிசன் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ எப்போவுமே செல்ஃப் ப்ரிஸ்கிரைப் பண்ணாதுங்க.
கூகுள் டாக்டரை ஃபாலோ பண்ணாதுங்க, தெரிஞ்சுக்கலாம், ஃபாலோ பண்ணாதுங்க. வெள்ளைப்படுறது வந்து கூச்சப்படுற விஷயம் கிடையாது, இது வந்து ட்ரீட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இக்னோர் பண்ணாதுங்க. ஆரம்பத்திலே வெள்ளைப்படுறது நம்ம ட்ரீட் பண்ணோன்னா ஈஸியாக சரி பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி.